பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சர்வதேச நாடுகள் மிக தெளிவாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அயர்லாந்து அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையை மீறி கொண்டு வரக்கூடிய திட்டம் என்னன்னா, இஸ்ரேல் காசாவின் பகுதிகளை இணைக்க பார்க்கிறது, இஸ்ரேலாக்க பார்க்கறாங்க. மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் சில பகுதிகளை இஸ்ரேலோட இணைக்க பார்க்கறாங்க. இந்த திட்டங்களுக்கு எதிராக இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு வர்த்தக தடையை அயர்லாந்து கொண்டு வர இருக்கிறது. அயர்லாந்து இந்த தடையை கொண்டு வந்தா உங்களுக்கு மேலதிகமாக டெரிஃப் போடுவோம்ங்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்தியாக்கு 50% விதிச்சிருக்காரா இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு நாங்க நிறைய வரிகளை விதிப்போம் அப்படிங்கிறாரு. நீங்க எத்தனை வரி என்னாலும் போட்டுக்கிறீங்க, இஸ்ரேலுக்கு நாங்க தடை விதிக்க போறோம்னு நெஞ்ச நிமித்தி அயர்லாந்து சொல்லிட்டாங்க. இதுவும் பாலஸ்தீனத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காசா தொடர்பான இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, காசாவை ஆக்கிரமிப்பதற்கு இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய திட்டம் கைதிகளை மீண்டும் திருப்பி கொண்டு வர உதவாது. பணைய கைதிகள் செத்து பணமாக வந்தாலே உண்டு தவிர நீங்க பணைய கைதிகளை உயிரோட மீட்டுக்கிட்டு வர முடியாது. இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியாத ஒரு நிலையை உண்டாக்கும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கைவிடும்படி கட்டாயப்படுத்த முடியாத ஒரு நிலையாக வந்துவிடும். ஓய்வு பெற்ற இஸ்ரேலுடைய ஜெனரல் காடி ஷாம்னி சொல்லி இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கிறது. மொத்தத்தில் என்னன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே போட்டுடணுமா, அதே மாதிரி சரணடைஞ்சிடணுமா, இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, யுத்தத்திலையும் தோத்து போயிட்டிய, பேச்சுவார்த்தையிலையும் தோத்து போயிட்டிய, இதை செய்யுங்கன்னா அவங்க செய்வாங்களா, ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்க. அதைத்தான் அவரும் சொல்றாரு. நடக்க போகிற ஒரு காரியமும் இல்லை, நீங்க திரும்ப திரும்ப தோற்க போறீங்க. நேற்றைய தினம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை இத்தனை ஆண்டு கால 22 மாதம் நடந்த யுத்தம் தோல்வி என்று சொன்னதற்கு பிறகுதான் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கும் காசாவுக்குள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 79 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அந்த அந்தஸ்துக்கு தகுதியானவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 360க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கையோடு இஸ்ரேலுடைய இராணுவ தலைமை புதுப்பிக்கப்பட்ட ஒரு சண்டையை விரும்பவே இல்லை. யுத்தத்துக்கு போங்கன்னு நீங்க ராணுவத்தை அனுப்பினாலும் ராணுவம் சண்டைக்கு போக விருப்பமில்லை. அவர்கள் மிகவும் தெளிவாக யுத்த நிறுத்தத்தை தான் விரும்புகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல